தெரியாது. ஒரு பைத்தியக்காரனை போல எல்லோரும் உங்களை ஒதுக்குறாங்களா? கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நினைத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் உள்ளத்தை தொடும் பொழுது ஞானமுள்ள இருதயம் உங்களுக்கு கிடைக்கும். பேச தெரியாத உங்களுடைய வாய் பேசும், பாடத் தெரியாத உங்களுடைய நாவு பாடும். பலனே இல்லாமல் படுத்து கொண்டிருக்கிற உங்களுடைய சரீரம் எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். வருமானங்கள் எல்லாம் கர்த்தர் அதிகப்படுத்துவார். உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அதே இடத்துல யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தினாங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை ஞானியாக நிலைநிறுத்துவார். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே,